கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 95ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். நாம் பணிந்து குனிந்து முழங்காற் படியிட கடவும் வாருங்கள். ஆமேன். நாம் இன்று முழங்காற் படியிட்டு ஜெபிப்பதன் அவசியம் குறித்து சற்று தியானிக்க இருக்கிறோம். முழங்காற் படியிட்டு ஜெபிக்கும் ஒரு பரிசுத்தவான் தனது வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷமாகவே காணப்படுகிறார்கள். எதிரிகளை மிக எளிதாக மேற்கொண்டும் விடுகிறார்கள். சிலருக்கு முழங்கால் படியிட்டு ஜெபிக்க முடியாது, தடைகளும் ஏற்படுகிறது. நாம் ஒரு நாளைக்கு 3 வேளையில் 4 வேளைகளும் சாப்பிட நேரம் ஒதுக்குகிறோம். ஆனால் ஒரு வேளை முழங்காற் படியிட்டு ஜெபிக்க நேரம் ஒதுக்குவது நாம் கிடையாது. ஏன்? உண்மையில் இன்றுள்ள அநேக ஊழியர்களின் கிறிஸ்தவர்களின் தோல்விக்கு காரணமும் முழங்காற் படியிட்டு ஜெபிக்க தவறியதும் ஒன்று. நாம் தானியேலை பற்றி தியானித்தால், தானியேல் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற் படியிட்டு ஸ்தோத்திரம் செய்து ஜெபம் செய்து உலக பிரகாரமான உயர்வையும் ஜெபிக்க துவங்கும் போதே உடனே பதிலும் கிடைத்த ஒரு மாபெரும் தீர்க்கதரிசியும் ஜெப வீரனும் ஆவான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவும் இறுதி நேரத்தில் பிதாவை நோக்கி முழங்காற் படியிட்டு ஜெபித்தார். சிலுவையில் அறையப்பட்ட 2 கல்வர்களின் முழங்கால்கள் முறிக்கப்பட்டு விட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் முழங்கால்கள் முறிக்கப்படவே இல்லை. இன்று அநேக ஊழியர்கள் கிறிஸ்தவர்களின் முழங்கால்கள் முடமாயிருக்கிறது, ஆவிக்குரிய முடமாய் காணப்படுகிறார்கள். நாம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களில் தளர்ந்த முழங்கால்களை நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமடையும்படிக்கு. நம் பரிசுத்த வேதத்தில் தானியேல் மட்டுமல்ல, சாலமோன், எஸ்ரா, ஸ்தேவான், அப்போஸ்தலனாகிய பேதுரு, அப்போஸ்தலனாகிய பவுல், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இப்படி பலரும் முழங்காற் படியிட்டு ஜெபித்து ஜெயம் பெற்று விட்டார்கள். ஓர் பரிசுத்தவான் வீட்டில் நுழைந்ததும் எழுதப்பட்ட ஒரு அருமையான வாசகம் என்னவென்றால், மூளையால் சாதிக்க முடியாத ஒரு காரியத்தையும் நீங்கள் முழங்காலில் நின்றால் சாதித்து விடலாம் என்று எழுதப்பட்டிருந்தது. ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள். ஆமேன். God bless you.